ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிறகடிக்க ஆசை சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அங்கே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். மீனா ஆசையாக அண்ணாமலைக்காகவும் முத்துக்காகவும் சாப்பாடு ரெடி பண்ணி கொடுத்து விட்டுருக்காங்க. அதை எல்லாருமே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ருசித்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஆனால் நான் வீட்டில் செஞ்சு வச்சுருக்கும் போது அவளுடைய சாப்பாடு எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு மனோஜும் விஜயாவும் மட்டும் அதை சாப்பிட்டுட்டு இருக்காங்களா. அப்போது சாப்பாடு நல்லா இருக்குது அப்படின்னு ரொம்பவே வெறுப்பேற்றுறாங்க. இவங்கள யார் வேணாலும் போட்டு சாப்பிடலாம் அப்படின்னு மனோஜ் ஆனால் மா ப்ளீஸ்மா நான் அதை சாப்பிட்றேனே பாருமா வகை வகையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. டேய் அம்மா ஆசையாக உனக்காக செஞ்சு வச்சுருக்கேன், உனக்கு பிடிச்சத நீ என்னமோ வேண்டான்னு சொல்ல சாப்பிடுடா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னம்மா நீ ஒன்று புளி சாதம் இல்லைன்னா இந்த மாதிரி பிரிஞ்சி சாதம் இல்லை காய் சோறு இந்த மாதிரி ஏதாச்சும் செஞ்சுட்டே இருக்க, அந்த மாதிரி சாம்பார் ரசம் மோர் நீ வகை வகையாக செய்ய வேணாமா, அட்லீஸ்ட் சாதம் சாம்பாராச்சும் வைக்கலாம் இல்லைம்மா, அது கூட வைக்க மாட்டேன்ற, டெய்லியும் இதே பண்ணுற, ஒரு சப்பாத்தி கூட செஞ்சு தர மாட்டேன்ற, என்னம்மா நீ தோசை சுட்டு தந்துடுற இட்லி சுட்டு தந்துடுற இல்லைன்னா இந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணி வைக்கிறமா, போர் அடிக்குதுமா, நீ எனக்கு பாசமாக செஞ்சு கொடுக்குற பேரில் இப்படி என்னை கொள்ளாதம்மா ப்ளீஸ்மா, வாசனையும் மூக்க தொலைக்குது, பார்க்கும்போதே நாக்கில் எச்சு ஊறுதுமா ப்ளீஸ் அப்படின்னு மனோஜ் புலம்பிட்டு இருக்கவும், மா அவன் தான் அவ்வளோ தூரம் சொல்கிறான்ல விடுங்கம்மா அவனை சாப்பிட்டுட்டோம் அப்படின்னு ரவி சொல்லிட்டு இருக்காரு. இப்போ நான் சமைச்சதை என்ன பண்ணுறது அப்படின்னு அதை பேசாமல் வெளியில் தெருவில் இருக்கிற நாய்க்கு போட்டுடலாம், இதை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எனது நான் சமைச்சு சாப்பிட்டேன் நாய்க்கு போடுறதா அப்படின்னு. மா என்னம்மா இது கேள்வி, எல்லார் வீட்லேயும் சாப்பாடு மிச்சம் ஆனால் அதை தானே செய்வாங்க, என்னமோ நீங்கள் மட்டும் இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க. மீனா நீங்கள் சமைச்சு வச்சுக்கிறீங்கன்னு அவளுக்கு என்ன தெரியுமா தெரியும், ஆசையாக சமைச்சு கொடுத்தா அதை பேசாமல் சாப்பிட்டுட்டு கொடுத்துருக்குற சாப்பாடை சாப்பிட்டுட்டு அதை கீழே கொட்ட வேண்டியதான், வேற என்ன பண்ண முடியும் அப்படின்னு முத்து சொல்லவும், அதெல்லாம் எனக்கு ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு. அப்போ நீங்களே இதை சாப்பிட்டுக்கோங்க, டே ரவி எனக்கு கொஞ்சம் கொடுடா அப்படின்னு சொல்லவும், அதுக்கப்புறமா ரவி ஒரு பிளேட்டில் போட்டு மனோஜுக்கும் கொடுக்குறாங்க. இப்போ விஜயா மட்டும் தான் அதை பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த சாப்பாட்டை மனோஜும் சாப்பிட்டுட்டு உண்மையிலே நல்லா இருக்குடா அப்படின்னு சொல்கிறாங்க. மீனா கை பக்குவம் இப்போ தெரியுதா, என்னமோ அவள் இந்த வீட்டில் இருக்கிறப்போ அவளை ஓன்னு அப்படி பேசுவீங்க, இப்போ தெரியுதா மீனா இல்லாத அருமை அப்படின்னு சொல்லிட்டு இருக்குமோ, அதுக்காக சாப்பாட்டுக்காகவே அவளை இங்கே வர வைக்க முடியுமா, வேணா டெய்லி இதே மாதிரி சமைச்சு கொடுத்தோம்னு சொல்கிறியா அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படி மீனா மட்டும் இந்த வீட்டுக்கு வேணாம், மீனா சமைச்ச சாப்பாடு மட்டும் இந்த வீட்டுக்கு தினமும் வேணுமா, அவள் ஏதோ அப்பாக்காக தான் சமைச்சு கொடுத்து விட்டுருக்கா, டெய்லி நான் அங்கேருந்து பார்சல் கட்டிட்டாலும் என்னால் வர முடியாது, அதை நான் விரும்பவும் மாட்டேன், மீனா என்னமோ கொடுப்பா அப்படின்னு முத்து சொல்லிடுறாரு. வேண்டாம் அப்படின்னு. முத்து அது எதுக்கு மீனாக்கு சிரமம், அதெல்லாம் வேண்டாம் விடு, அதான் ரவி இருக்கான்ல அவனும் நல்லா தான் சமைப்பான், ரவியே சமைக்கட்டும் சாப்பிடலாம் அப்படின்னு. அவன் சமைக்கிறான் தான், இருந்தாலையும் அவனுக்கு டைம் ஆகுதுன்னு சொல்லிட்டு அவன் ஏதோ ஒன்று ரெண்டு செஞ்சு வச்சுட்டு போயிட்டு இன்னைக்கு ஃபுல்லாக அந்த ரெஸ்டாரண்ட்டில் சமைக்கிறான், அங்கே சமைக்கிற சாப்பாடு இங்கே செஞ்சால் கூட நல்லாயிருக்கும் அப்படின்னு. அதுக்கு நீ முதல்ல அவனுக்கு ஹெல்ப் பண்ணும், ஒரே ஆளாக அவன் எல்லாத்தையும் செய்ய முடியாது, ரெஸ்டாரண்ட்டில் அவனுக்கு அத்தனை பேர் இருப்பாங்க அசிஸ்டண்ட்டாக, அவன் சமைக்க மட்டும்தான் செய்வான், எல்லாத்தையும் ரெடி பண்ணி கொடுக்கறதுக்குன்னு ஆள் இருக்கு அவனுக்கு, இங்க யார் இருக்கா அப்படின்ற மாதிரி முத்து சொல்லிட்டு இருக்கோமோ, கரெக்டா சொல்லடா முத்து அப்படின்னு அண்ணாமலையும் சொல்லிட்டு இருக்காரு. இப்போ எதுக்கு தேவையில்லாம ஆளுக்கு மனோஜ் அப்படி பேசிட்டு இருக்கீங்க, மனோஜ் இதுக்கு தான் சொன்ன உனக்கு சூடு சோறனை விட்டுட்டு அந்த சாப்பாடை சாப்பிடாத இதே சாப்பிடுன்னு சொன்னா கேட்டியா நீ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. மாமாம்மா பரவாயில்லம்மா, மாணவ விஷயத்தெல்லாம் பார்த்தா வயிறு நிரம்பாதம்மா, நான் இதையே சாப்பிட்டுக்கிறேன், ஏன் வாயை மூடிட்டு அப்படின்னு முத்து அதாவது மனோஜ் சொல்றாரு. வாயை மூடிட்டு எப்படிதான் சாப்பிடுவேன் அப்படின்னு முத்து ஒரு பக்கம் கலாய்ச்சிட்டு இருக்காரு. விஜயாவுக்கு மட்டும் நான் கேச்சு ஊற அதையே சாப்பிட்டுட்டு இருக்காங்களா, அப்படியே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நாங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு முத்து ஒரு பிளேட்டில் எடுத்து போட்டு கொடுக்குறாங்க. விஜயா திருன்னு முழிக்கிறாங்க. முத்து இவ்வளோ தூரம் சொல்லி கொடுக்குறாள், ஒரு நாள் நீ சமைச்ச சாப்பிட்லைன்னா ஒன்றும் குறைஞ்சி போயிட மாட்டேன், அதே தான் நீ எப்பயுமே சாப்பிட்ற, இந்த பார் சிக்கனு மீன் எல்லாம் மீனை சமைச்சு கொடுத்துருக்குறா, இதை சாப்பிடு ஒரு நாளைக்கு அப்படின்னு சொன்னதும் சரி அப்படின்னு சொல்லிட்டு விஜயாவும் பார்த்துட்டே இருக்கவும் மனோஜம்மா கொடுங்க குடும்பத்து அப்படின்னு வாங்கிட்டு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் வரப்பொறுத்து கொடுத்துடுறாங்க. விஜயாவும் அதை சாப்பிட்டுட்டு அப்படியே அவங்களுக்கு அவ்வளோ ருசி அந்த நாக்கில். விஜயாவுக்கு என்னதான் இருந்தாலும் அவள் சாப்பாடு மாதிரி யாரும் சமைக்க முடியாது அப்படின்னு விஜயாவுக்கு மனசுக்குள்ள ஒரு எண்ணம். ஆனால் அது வெளியில் காட்டுக்கிறது கிடையாது, மனசுக்குள்ளேயே வச்சுக்கிறாங்க. அப்படி இவங்க நைட்டு சாப்பிட்டதுக்கு அப்புறமா திரும்பவும் நைட் ஃபுல்லாக யாருக்குமே தூக்கம் வர்றதே கிடையாது. அப்படியே ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க எல்லாரையும் நினச்சி, முத்து மீனாவை நினச்சி ரவி ஸ்ருதி நினச்சி. ஸோ இந்த மாதிரி தான் எல்லாமே போயிட்டுருக்கு. ஸோ மறுநாள் காலையில் தூங்கி எந்திரிச்ச உடனே இங்கே மனோஜ்க்கு பயங்கரமான ஒரு ஃபோன் கால். ஏன் அப்படின்னா சந்தோஷ் ரொம்ப அடிபட்டிருக்காரு அப்படின்னு. ஏன் அப்படின்னா சந்தோஷ் நான் ரோகிணி கூட தொடர்பில் இருக்கிற மாதிரி நீ கோர்ட்டில் நிரூபிச்சுட்டு நீ டிவோர்ஸ் வாங்கிட்டு ஈஸியாக போயிடலாம், நான் அவகிட்ட பேசுகிறேன்னு சொல்லிட்டு பேசினார் இல்லையா, அதுக்காக ரோகிணி அங்கே ரோட்டில் சவுக்கடி அடிச்சிட்டுறவருக்கு நிறைய பணம் கொடுத்தாங்க. பணம் கொடுத்து நாளைக்கு நான் இந்த இடத்துக்கு வருவேன், இப்போ பேசிட்டு இருந்தேன் இல்லையா, அங்கே நிற்கிறாருல்ல ஒரு ஆள், அவர் கூட நான் பேசி
பேசிகிட்டு இருப்பேன். அப்போது நீ பயங்கரமாக அந்த ஆளை வந்து சவுக்கடியால் நல்லா சாத்தணும், அதுக்கு தான் உனக்கு இந்த பணம் அப்படின்னு சொல்லவும், சரி கண்டிப்பாக பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நீ பணத்தை வாங்கிட்டு ஏமாற்றிட்டினா அப்படின்னு. அப்படியெல்லாம் இல்லை, கண்டிப்பாக நான் நாளைக்கு பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து ரோகிணி கிட்ட பணம் வாங்கியிருந்தாங்க இல்லையா. ஸோ அப்படி வந்து சந்தோஷ்க்கு காலையிலே ஃபோன் பண்ணி இங்கே வர சொல்லியிருக்காங்க ரோகிணி வந்து. அவங்களுமே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டுக்காக ஹெல்ப் பண்ணலான்னு வந்திருக்காங்க. மனோஜ்க்கு இப்போ கால் பண்ணுற போது தான் இங்கே ஃபோன் எடுக்கிறது கிடையாது. சரி நாமளே எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற காம்பவுண்டில் வந்து ஃபோனை வச்சுட்டு இவர் வந்து போய் பேசிகிட்டு இருக்காரு. அப்போது சுற்றியும் முற்றியும் ரோகிணி வந்து மனோஜை பார்க்குறாங்க. எங்கேயுமே இருக்கிறது கிடையாது. என்னது தான் அவன் வருவான், அவன் முன்னாடி அவன் ஃப்ரெண்டு அடி வாங்குறத பார்க்க வைக்கலான்னா ஆளைய காணுமே, இப்போது சந்தோஷ்கிட்ட நம்ம கேட்கவும் முடியாதுன்னு ரோகிணி திரு முழிக்கிறாங்க. சொல்லுங்கள், நான் சொன்னதுக்கு நீங்கள் என்ன முடிவு எடுத்திருக்கீங்க? அப்படிப்பட்ட ஒன்று கல்யாணம் பண்ணிக்கிட்டு மக்களோட சேர்ந்து வாழத்தை விட பேசாமல் என்ன லவ் பண்ணுங்க, என் கூட சேர்ந்து வாழுங்க அப்படின்னாலாம் வந்து எங்கள் சந்தோஷம் சொல்லிட்டு இருக்கும்போது, அது வந்து நானும் நல்லா யோசிச்சு பார்த்தேன் நைட்டு ஃபுல்லாக. நீ சொல்கிறதும் எனக்கு கிட்டத்தட்ட தோணுது. ஆனால் மனோஜை மறக்க முடியலையே அப்படின்னலாம் வந்து பேசிகிட்டு இருக்கவும், அவன் ஒரு கையாளாதவன், அவன் ஒரு வேஸ்ட்டு, அவனுக்காக எதுக்கு இப்படிலாம் யோசிக்கிறீங்க? அவனால் ஏதாச்சும் பண்ண முடிஞ்சுதா? நீங்கள் இருந்த வரைக்கும் தான் அந்த ஷோரூமே ஹாஹா ஓஹோன்னு ஓடிச்சு. இப்போது அது ஓடிட்டுருக்கு, ஒன்றுத்துக்கு லாக்கில்லை. இப்படியே போயிட்டு இருந்தால் அந்த ஷோரூமை இழுத்து மூடிட்டு கடன் அடைச்சிட்டு போக வேண்டியதுதான். ஏற்கனவே எக்கச்சக்கவனை கடன் வாங்கி வச்சுருக்காரு. அவ்வளோதான், போச்சு, அவளோட சோழியே முடிஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிகிட்டு இருக்கவும், அந்த சமயத்தில் தான் கரெக்டாக அந்த ஆள் அங்கே வராரு சொன்ன மாதிரியே. அப்போது ரோகிணி ஓகே அப்படின்னு சைகை காட்டுறாங்க. அப்படி காட்டும்போதே வந்து இங்கே அந்த ஆள் சந்தோஷ பயங்கரமாக போட்டு வெளுன்னு வெளுத்துடுறாங்க. ஐயோ யாரா நீ, எதுக்குடா இப்போ அவரை அடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணியும் கேட்டுட்ருக்கவும், அது வந்து அது அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு அடிச்சுட்டே இருக்கான். நீ பைத்தியக்கார அடிக்காதடா அப்படின்னு நம்ம சந்தோஷம் சொல்லிட்டு இருக்கவும், இன்னும் பயங்கரமாக போட்டு வெளுத்து விளையாடுறாங்க. பயங்கரமான அடி. அதுக்கப்புறம் ரோகிணி போதும்னு சொன்னதான் அவன் விட்டுட்டு அங்கேருந்து போயிடுறான். யாரா அவன், எங்கே இருந்தா வந்தான், எப்படி அடிச்சு போட்டானே அப்படின்னு சொல்லிட்டு. என்னாச்சு சந்தோஷ், நிறைய என்கிட்ட பேசிகிட்டு இருந்தீங்க, நான் உங்ககிட்ட சொல்ல வந்தேன், அதுக்குள்ளே எப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். தாயே நீ எதுவும் சொல்ல வேணாம், உன்னை பார்க்க வரும்போதெல்லாம் டேஞ்சராகவே இருக்குது, நீ இன்னும் சொல்லாத, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷ் வேகமாக போயிடுறாரு. போயிட்டு அங்கங்கே கட்டு போட்டு ஹாஸ்பிட்டலில் எல்லாம் மருந்தெல்லாம் போட்டுட்டு ஒரு ஷோரூமுக்கு வந்திருக்காரு. ஸோ அப்படி தான் வந்து மனோஜ்க்கு கால் வந்துச்சு. அப்படி கால் வந்த உடனே சந்தோஷ் கடிப்பட்டிருக்குன்னு உடனே ரொம்ப பதற்றத்தோட மனோஜும் அங்கேருந்தே வேகமாக கிளம்பி போகிறாரு. போயிட்டு பார்த்தா பயங்கரமான அடி. எப்படி அப்படி அடியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கேட்டுட்ருக்காரு சந்தோஷம் வந்து. மனோஜ் வந்துட்டு உனக்கு ஹெல்ப் பண்ணலான்னு போய் நான் மாட்டிக்கிட்டேயா, ஆனாலும் உன் பொண்டாட்டி உசாராக தான் இருக்குது. இந்த ஜென்மத்தில் நீ அதுக்கிட்ட மாட்டினது தான். எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நீ அதுக்கிட்ட இருந்து பிரிஞ்சே வர முடியாது. நீ உன் குடும்பம் எல்லாரும் தலையில் நின்னாலும் அது முடியவே முடியாத வாய்ப்பு இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. அதுக்கிட்ட மாட்டிக்கிட்டு ஒரு நாளைக்கு நான் படுற பாடே போதும் சாமி. அதை லவ் பண்ணுறேன்னு பேரில் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு போய் நான் அடிபட்டு புண்ணாக போனது தான் மிச்சம். ஒன்றும் தேவையில்லை, ஃப்ரெண்ட்ஷிப்பை கூட நீ தேவையில்லை, பேசாமல் கட் பண்ணிட்டு போயிடலாம், அதுவே நிம்மதியாக இருக்கும் அப்படின்லாம் வந்து சந்தோஷ் பேசுகிறாரு. ஏன் சந்தோஷ் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் கேட்கவும், பின்ன ஏன் அந்த பொம்பளையே என்னை வர சொல்லிச்சு, நானும் பேசலான்னு போய் நின்னேன். சரி உனக்கு ஃபோன் பண்ணால் நீ எடுக்கல, சரி ஏதாச்சும் நாமளே ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபோனை நானே வீடியோ எடுக்க வச்சுட்டு அதுக்கிட்ட பேச போனால் அங்கே சாட்டை அடிக்கிறவங்க வந்து என்னை வேலுன்னு வச்சு வாங்கிட்டாயா. எனக்கு என்னமோ இது கூட உன் பொண்டாட்டியோட பிளானாக தான் இருக்கும், நம்ம இப்படி பிளான் போடுறன்றது அது தெரிஞ்சுக்கிச்சு போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அது எப்படி சந்தோஷம் அவளுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு எனக்கு கேட்டால் எனக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே சந்தோஷ் வந்து பயங்கரமான அடிபட்டு உட்காந்துட்டு இருக்கோம். சே என்னது இது, எப்படியாச்சும் அவளுக்கு சாதகமாக, அதாவது நமக்கு சாதகமாக வீடியோ கிடச்சிரும், அதை வச்சு எப்படியாச்சும் அவளை கெட்டவன் நினச்சி நிரூபித்து வெளியில் வந்துடலான்னு பார்த்தா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மனோஜும் வந்து யோசிச்சுட்டு இருக்கும்போது அடுத்து ஷோரூம்க்கு வந்து ரோகிணி வராங்க. ரோகிணி வந்த உடனே இங்கே பயங்கரமான அதிர்ச்சி நம்ம மனோஜுக்கு. அப்புறம் சந்தோஷ்க்கு கூட, நீ எதுக்கு இப்போ இங்கே வந்த அப்படின்னு. என்ன சந்தோஷ், ஏதோ என்கிட்ட பேசணும்னு சொன்னீங்க, வர சொன்னீங்க, நானும் அது பதில் சொல்கிற வேலைக்கு நீங்களும் வந்துட்டீங்க. இப்போது நான் என் புருஷன்கிட்ட பர்மிஷன் கேட்கணும்ல, அதுக்காக தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு. என்ன மனோஜ், இவர் என்ன பண்ணாரு தெரியுமா, என்னை லவ் பண்ணுன்னு சொல்லிட்டு இருக்காரு. நான் தான் உன்னை லவ் பண்ணுறேனே, உனக்கு எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, நான் எப்படி இவரை லவ் பண்ணுறது? என்ன மனோஜ் நீ சொல்லு, என்கிட்ட உனக்கு டிவோர்ஸ் வேணுமா, நான் கொடுத்துட்டு இவரை லவ் பண்ணணுமா? என்னது இது, உன்னுடைய பொண்டாட்டியை கண்ணாடியே நான் லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருக்காரு, அதை பார்த்துட்டு நீயும் அமைதியாக இருக்க, என்ன நீ சொல்லி கொடுத்து அமிச்சியா அப்படின்னலாம் வந்து ரோகிணி பேசுகிறாங்க. அதெல்லாம் எதுவுமே கிடையாது, நான் எதுக்கு அப்படிலாம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அப்போ என்னை பார்த்துட்டு அமைதியாகவே இருக்க அப்படின்னு சொல்லவும், நான் என்ன பண்ண முடியும்,
அதான் உனக்கும் எனக்கும் எதுவும் இல்லைன்னு ஆயிடுச்சுல்ல, அதுக்கப்புறம் நான் உனக்கு என்ன நடந்தால் நான் ஏன் கண்டுக்கணும், யார் எப்படி வேணாலே போட்டோம், எனக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்னு மனோஜ் சொல்லிட்டு இருக்காங்க. என்ன மனோஜ் அப்படிலாம் பேசிகிட்டு இருக்க, நீங்கள் கொஞ்சம் எழுந்து இங்கேருந்து போகிறீங்களா, நான் மனோஜ் கிட்ட தனியாக பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பாடி விட்டது போதும் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து சந்தோஷம் எந்திரிச்சு போயிடுறாரு. என்ன பேசணும் என்கிட்ட தனியாக பேச எதுவுமே கிடையாது, பேசாமல் உன் வேலையை பார்த்துட்டு இங்கேருந்து போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு மனோஜ். என்ன மனோஜ் இப்படியா ஃப்ரெண்டு வந்து மனைவி கிட்ட லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சு இப்படி சீப்பாக வீடியோ எடுப்பேன், இங்கே பாரு உன்னை விட நான் ஒன்றும் தப்பான விஷயம் எதுவும் பண்ணிடலை, நீ என்கிட்ட சொன்ன பொய்யை விட நீ பண்ண ஃப்ராடுத்தனத்தை விட நான் என்ன அப்படி பெருசாக பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மனோஜ் சொல்லிட்டு இருக்காரு. இதெல்லாம் ரோகிணி வீடியோவை எடுத்துக்கிறாங்க. மனோஜை என்கிட்டேருந்து பிரிக்கணுன்றதுக்காக அவங்க அம்மா பிளாட்ட பிளான் தான் இது, அவங்க அம்மா தான் சந்தோஷம் விட்டு இப்படிலாம் அனுப்ப சொன்னாங்க அப்படின்னு கோர்ட்டில் காட்டுறதுக்கான எல்லா ஆதாரத்தையும் ரோகிணி ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே பாரு, ஆமாம் நான் தான் சந்தோஷம் அனுப்பினேன், என்ன இப்போ அவன் சொன்ன ஐடியா எனக்கு சரின்னு பட்டுச்சு, எப்படியாச்சும் உங்ககிட்ட டிவோர்ஸ் வாங்கணும், அதுக்கு தான் நான் அதெல்லாம் பண்ணேன், அதான் சரியில்லாமல் போயிடுச்சு அப்படின்னு அது எல்லாத்தையும் ரோகிணி வீடியோ எடுத்துக்கிறாங்க. அவங்களுக்கு அவங்க நினச்ச மாதிரி ஆதாரம் கிடைச்சிடுச்சு. மனோஜ் நீ பண்ணுற ஒவ்வொன்றும் எனக்கு சாதகமாக தான் அமைஞ்சிட்ருக்கு, இனி எத்தனை நாள் ஆனாலும் உன்னை விட்டு நான் பிரிஞ்சே போக முடியாது, எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் கண்டிப்பாக உனக்கு எனக்கும் இந்த ஜென்மத்தில் டிவோர்ஸ் கிடைக்காது மனோஜ் அப்படின்னு தான் ரோகிணி இங்கே அப்படின்னு நினச்சிக்கிட்டு மனோஜ் கிட்ட பேசி பார்க்குறாங்க. அவர் கன்வின்ஸ் ஆகலை அப்படின்னு உடனே கண்டிப்பாக நீ எனக்கு தான் மனோஜ், யாருக்கும் கிடையாது அப்படின்னு அவங்க அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. ரோகிணி வந்து இன்னொரு சைடு இங்கே மீனா வந்து வழக்கம் போல் அந்த ஃப்ளாட்டில் வந்து பூ கட்டிகிட்டு இருக்கும்போது நேற்று அவங்களுடைய பையனோட உயிரை காப்பாற்றினாங்க இல்லையா, அதுக்காக வந்து ஏதாச்சும் கொடுக்கணும்னு தோணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தட்டில் பூ பழம் வளப்பழம் இதெல்லாத்தையும் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வச்சு சன்மானமாக கொஞ்சம் மீனாவுக்கு பணம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10,000 ரூபாய் பணத்தை வச்சு கொடுக்குறாங்க. இதை பார்த்த உடனே மீனா ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க. என்னது இது, என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. என் பொண்ணோட உயிரை நீயும் புருஷனும் சேர்த்து காப்பாற்றினீங்க, நீங்கள் 2 பேரும் நல்லா இருக்கணும், ஏதோ எங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு உதவி பண்ணணும்னு இதை பண்ணுறோம், இல்லை வேறு ஏதாச்சும் உதவி வேணாலும் கேளுங்க அப்படின்னாலாம் வந்து அவங்க சொல்லவும், சார் என்ன சார் இது, ஒரு உயிரை காப்பாற்ற வேண்டியது கடமை, அதுக்காக பணம் கொடுத்து இப்படி விலைக்கு வாங்க பார்க்குறீங்களே அப்படின்னு. இல்லைம்மா, அவன் சாதாரணமாக நம்மள மாதிரி மனுஷங்களா இருந்திருந்தா கூட இதெல்லாம் பண்ணணும்னு எங்களுக்கு தோணி இருக்காது, ஆனால் அவன் அந்த நிலைமையில் இருக்கிறான், கடவுள் கொடுத்த வரமாக தான் நாங்கள் அவனை பார்க்குறோம், எங்களுக்கு அவன் ஒரே ஒரு பையவா, எங்களுக்கு அடுத்து வாரிசுன்றதே இல்லாமையே போயிடுச்சு, அப்படி இருக்கும்போது அவனோட உயிரை காப்பாற்றி கொடுத்துருக்கேன், இது எவ்வளோ பெரிய விஷயம், இதுக்காக நான் பண்ணணும்னு தோணுச்சுமா, நான் எந்த பிள்ளைக்கு என்ன சேர்த்து வச்சிருக்கேன், நானே என் பொண்டாட்டி மட்டும்தான், இருக்கிற காலம் வரைக்கும் சந்தோஷமா இருந்துட்டு போகிறோமே, இப்படி இருக்கிற வரைக்கும் அடுத்தவங்களுக்கு கொடுத்து உதவி செய்கிறோமே, இது என் பையனை உயிரை காப்பாற்றுறதுக்காக மட்டும் இல்லாமல் ஏதோ நாங்கள் கொடுக்குற சன்மானமாக வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயா அதெல்லாம் வேணாம், நான் பூ கட்டுறேன், அந்த மாதிரி ஏதாச்சும் ஆர்டர் இருந்தால் மட்டும் சொல்லுங்கள், அதில் நான் சம்பாதிச்சுக்கிறேன், இப்படி கொடுக்குற பணம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. இருக்கட்டும்மா பரவாயில்ல வச்சுக்கோ, இது ஏதோ ஒரு செலவுக்கு வச்சுக்கோ அப்படின்னு கன்வின்ஸ் பண்ணி அந்த பணத்தை கொடுத்துட்டு போயிடுறாங்களா. அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த பணத்தை மீனா வச்சுட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. 10,000 ரூபாய் இவ்வளோ பெரிய உதவியை கொடுத்துருக்காங்க, வேணான்னு சொல்லியும் அப்படின்னு மீனா அடுத்த நிமிஷம் முத்துக்கு கால் பண்ணி விஷயத்த சொல்லுவோம். முத்துவுமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஏங்க இதை வாங்கிட்டு போய் நம்ம உண்டியில் போட்டு வைங்க வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன மீனா அவ்வளோ பணத்தை எப்படி உண்டியில் போட முடியும், பேசாமல் நம்ம அதை பேங்க்கில் போட்டு வச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகேங்க வாங்கிட்டு போய் பேங்க்கில் போடுங்க வந்து அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. சரி மீனா அதுவும் நான் தான் வரணுமா அப்படின்னு முத்துவும் இங்கே மீனா கிட்ட வராங்க. அந்த பணத்தை கொடுத்த உடனே முத்துவுமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்படியே வாங்கிட்டு போயிட்டு இருக்கும்போது பேங்க்கில் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கும்போது தான் முத்துவுக்கு வழியில் வந்து அருணால பயங்கரமாக பிரச்சனை. செக் பண்ணுற பேரில் முத்துவோட காரை வேணும்னே பயங்கரமாக செக் பண்ணிட்டு இருக்காரு. அப்படி செக் பண்ணிட்டு இருக்கும்போது பணம் இருக்கிறத முத்துவையும் செக் பண்ணும்போது பணம் இருக்கிறத தெரிஞ்சுக்கிறாங்க. அப்படி தெரிஞ்ச உடனே ஏது இந்த பணம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சார் இது, என்ன சார் பெரிய துட்டு, 10,000 வச்சுருக்கேன், பேங்க்கில் போகிறதுக்காக போயிட்டுருக்கேன், இப்போ எதுக்கு தேவையில்லாமல் இப்படி என்னை நிற்க வச்சு சந்தேகப்பட்டு கேள்வி கேட்டுட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து கேட்கவும், சார் செக் பண்ண வேண்டியது எங்களோட கடமை, நீங்கள் என்ன எப்படி பேசிகிட்டு இருக்கீங்க, இந்த பணம் எப்படி வந்துச்சு, எதுக்கான பணம், ஏதாச்சும் ரெசிப்ட்டு இதுக்கான ஆதாரம் ஏதாச்சும் இருந்தால் காட்டுங்க அப்படின்னு சொல்லவும், ஓ இப்போ இப்படியெல்லாம் ஆரம்பிச்சிட்டிங்களா, பணம் என்னத்துக்கு அப்படின்னு கூட பண்ணுவீங்களா சார், என்ன சார் இது ஒழிச்சு வந்த பணம் தான் சார், இதுக்காக போயிட்டு யாராச்சும் ரசீதியெல்லாம் வச்சிருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும்,
சொல்லவும், அது எப்படி சார் ஒரே டைமில் உங்களுக்கு 10,000 கையில் கிடைக்கும் அப்படின்னு வேணுன்னு முத்துக்கிட்ட வம்பு கிழக்குறாங்க. அப்போ தான் அருண் வராரு. என்னையா என்ன ஆச்சு அப்படின்னு. சார் இவர் பணம் வச்சிருக்காரு, என்ன இதுன்னு கேட்டால் சொல்ல மாட்டேன்றாரு அப்படின்னு. சார் நான் என்ன லட்சக்கணக்கில் இல்லை கோடிக்கணக்கில் பொட்டி நிறைய வச்சிருக்கேண்ணா, வெறும் 10,000க்கு இப்படி நிற்க வச்ச கேள்வி கேட்டுருக்கீங்க அப்படின்னு. ₹1 நான் கூட பதில் சொல்லி தான் ஆகணும் அப்படின்னு. ஓ, ₹1 ரோட்டில் கூட தான் விழுந்து கிடக்கும், அதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியுமா? என்ன நீங்கள் வேணும்னே செய்கிற மாதிரி இருக்குது இதெல்லாம் அப்படின்னமோ. என்னடா ஓவரா பேசுறியா? இங்கே பாரு, வசமே என்கிட்ட மாட்டியிருக்க, உன்னை விட்டுற மாட்டேன். இங்கே பாரு, இந்த லைனில் பணம் கடத்துறாங்கன்னு சொல்லி தான் எங்களுக்கு கம்ப்ளைண்ட்டே வந்துச்சு, அதுக்காக தான் நாங்கள் செக் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு. ஓ, பணம் கிடைக்கிறவன் கடத்திட்டு போகிறவன் கிடைக்கலன்னு என்ன வச்சு நீ ஒரு வேலையை சாதிச்சுக்கலான்னு என்ன கூட்டிகிட்டு போறியா அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்கவும் பயங்கரமான வாக்குவாதம் ஆகுது. அதுக்கப்புறம் முத்துவை போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிகிட்டு போகிறாங்க. விஷயம் வீட்டில் தெரிய வருது. ஸோ ரவியும் அண்ணாமலை போய் நிற்கிறாங்க. என்ன முத்து இது அப்படின்னு. பா, இது என்னப்பா சாதாரணமான ஒரு விஷயம், அதுக்காக என் மேலே கோவப்பட்டு இப்படி நிற்கிறான்ப்பா, என் மேலே இருக்கிற பகையை தீர்த்துக்கிறதுக்கு எனக்கு வேறு வழியே இல்லை போல இருக்குப்பா அப்படின்னு நடந்த விஷயங்களை முத்து சொல்லவும், என்னப்பா இது இன்னும் கோபம் அடங்கலையா, எதுக்கு இப்போ முத்துவை தேவையில்லாமல் இங்கே கூட்டிகிட்டு வச்சிருக்கா அப்படின்னு. நான் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு நீங்கள் எனக்கு சொல்லக்கூடாது, நான் போலீஸ், என்னுடைய கடமையை நான் செய்வேன் அப்படின்ற மாதிரி திமுறா பேசுகிறாரு அருண் இன்னொரு பக்கம் மீனாவுக்கு விஷயம் தெரிஞ்சு மீனா சீதாவுக்கு ஃபோன் பண்ணி வச்சதை சொல்கிறாங்க. இது கேட்ட உடனே எல்லாருமே போலீஸ் ஸ்டேஷன் வராங்க. வந்த உடனே ஏங்க என்னாச்சு, எதுக்கு தேவையில்லாமல் மாமா கிட்ட பிரச்சனை பண்ணுறீங்க, 10,000 ஒரு சாதாரண விஷயங்க, இப்போல்லாம் 50,000 1 லட்சம் எல்லாரும் கையில் வச்சுட்டு அசால்ட்டாக சுற்றுறாங்க. என்னமோ நீங்கள் 10,000த்துக்காக மாமாவை பிடிச்சி இப்படி போடுறீங்க, அது அக்காவுக்காக வந்த பணங்க, அக்கா கிட்டேருந்து மாமா தான் பேங்க்கில் வாங்கிட்டு போடுறதுக்காக வாங்கிட்டு போயிட்டு இருந்தாரு, இப்படி ஏங்க மாமாவை சந்தேகப்பட்டு நிற்க வச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லவும், இல்லை அதுக்கான சரியான காரணத்தை சொல்லு, எல்லாத்தையும் கொடுக்க சொல்ல, பேப்பரெல்லாம் நான் விட்டுடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏங்க இதுக்கெல்லாமா போய் ரசீது கொடுப்பாங்க, நீங்கள் பேசுறது ஏதாச்சும் சரியா இருக்கா, வேணும்னே அவர் மேலே பழி போடுற மாதிரி இருக்கா அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்கவும், இல்லை விட முடியாது அப்படின்னு பயங்கரமான பழி போட்டுட்ருக்காங்க. அருண் தேவையில்லாமல் முத்து மேலே பழியை போட்டு போலீஸ் ஸ்டேஷனில் உட்கார வச்சு அசிங்கப்படுத்தணும் அப்படின்றதுக்காகவே முத்துவை ஒரு அப்படியே தீவிரவாதி மாதிரி ட்ரீட் பண்ணிகிட்ருக்காங்க அருண் வேணுமுனுக்குனே. அப்போது மீனா இல்லை இவர் அவருடைய பகையை தீர்க்கறதுக்காக இப்படிலாம் பண்ணிகிட்ருக்காரு, இது இப்படியே விடக்கூடாது, ஆதாரம் தானே கேட்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு பணம் கொடுத்தவங்களவே கூட்டிகிட்டு வரலாம் அப்படின்னு மீனா போகிறாங்க. அங்கே போயிட்டு அவங்கக்கிட்ட விஷயத்த சொல்லிட்டு கூட்டிகிட்டு வராங்க. அப்படி அம்மா சரி நாங்கள் உண்மையாக சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க. அங்கேருந்து வாங்க சார் நீங்களே உண்மையாக சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லவும், இங்கே வந்த உடனே அவங்க அப்படியே மாற்றி பேச ஆரம்பிச்சிடுறாங்க. என்ன சார் என்ன சொல்கிறீங்க அம்மா? ஓ ஆமாம், என்ன சார் இவங்களை ஏதோ மிரட்டி வச்சுருக்கீங்களா, இந்த பொண்ணு உதவிக்கு கூட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி பேசுகிறாரு. சார் நீங்கள் தானே அந்த பணத்தை கொடுத்தீங்க, அதை பற்றி சொல்லுங்கன்னா என்னென்னமோ பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு. பணமா? என்ன பணம்? என்னம்மா நீ? நானே ஏதோ மாத சம்பளத்தை சம்பாதிச்சுக்கிட்டு என் குழந்தைய என் பையனை பார்த்துக்கிட்டு நான் பாட்டுக்கு இருக்கேன், என்னென்னமோ நீ பாட்டுக்கு பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லவும், சார் நீங்கள் தானே உன் பையனோட உயிரை நேற்று காப்பாற்றினதுக்காக 10,000 பணம் கொடுத்தீங்க, இப்போ என்னமோ இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு. என்னம்மா என்ன நீ ஏதோ கேஸில் மாட்டிக்கிட்டேன்னு என்னை கூட்டிகிட்டு உதவிக்கு கூட்டிகிட்டு வரேன்னு பார்த்தா இப்படி ஒரு சிக்கலில் என்ன மாட்டி விடலான்னு பார்க்குறேன். இல்லை சார் அதெல்லாம் எனக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை, நான்லாம் பணம் கொடுக்க கிடையாது சார், இவங்க எங்கேயோ பேசாமல் திருடி தான் வந்திருப்பாங்க, பூக்கட்டுற லேடிக்கு எது சார் அவ்வளோ பணம், ஒரு வேளை எங்கள் அப்பார்ட்மெண்ட்லேருந்து ஏதாச்சும் திருடிட்டிங்களா அப்படின்னலாம் திருட்டு பட்டத்தை கட்டுறாங்க. இதை கேட்கும்போது மீனாவுக்கு பயங்கரமாக கோவம் வருது. என்ன சார் சம்மந்தமே இல்லாமல் உங்கள் இஷ்டத்துக்கு என்னென்னமோ பேசிகிட்டு இருக்கீங்க, அப்படிப்பட்டவன் மீனா கிடையாது, அவன் மேலே இப்படி பழி போட்டீங்க அவ்வளோதான் அப்படின்னு முத்து கோவப்பட்டுட்ருக்காரு. ஸோ இங்கே அருணும் பயங்கரமாக சிரிக்க ஆரம்பிச்சிடுறாரு. என்ன போய் சொல்கிறீங்களா, புருஷனை முன்னாடியுமா சேர்ந்து கார் ஓட்டி பூ கட்டி இவ்வளோ பணம் சம்பாதிச்சிட்டிங்களா, திருடிட்டு போய் சொல்லிட்டு இருக்கீங்களா அப்படின்னு. போதும் நிறுத்துங்க அருண், உங்களுடைய விளையாட்டுக்கு அளவே கிடையாது. என்ன ஒரு சாதாரணமான ஒரு கல்யாண டெக்கரேஷன் பூ ஆர்டர் எடுத்தால் கூட சாதாரணமாக 50,000 இருந்து 1 லட்ச ரூபா கையில் பணம் நிற்கும், என்னமோ இந்த 10,000 வச்சு என்னமோ சாதாரணமாக இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னலாம் மீனா கோவப்பட்டு அருணை திட்டிகிட்டு இருக்காங்க. நான் போலீஸ், என்கிட்டயே உங்கள் குரலை வசதிக்கு காட்டி சும்மா மிரட்டிகிட்டு இருக்காதீங்க, பேசாமல் உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்க சார், இவரத்துக்கு உள்ள வைங்க அப்படின்னு அருண் சொல்லிட்டு இருக்காரு. ஸோ இதோட இந்த எபிசோடு முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது, இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்க, இதெல்லாத்தையும் அருணே கூட வேணும்னே செய்ய சொல்லியிருக்கலாம். ஸோ என்ன நடக்க போகுது அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.